Welcome back to Mona Musiqx vlog. So நாம இதுவரைக்கும் ஆர்ட் வீடியோஸ்ல லாஸ்டா சாஃப்ட் பாஸ்டல்ஸ் வச்சு ஒரு ஓஷன் வந்து சூப்பரா வரைஞ்சிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ஓஷன். இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இதோட டியூட்டோரியல் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் நீட்டாக சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன வரைய போகிறோம் அப்படின்னா ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வச்சு வரைய போகிறோம். கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக அதே சாஃப்ட் பாஸ்டல்ஸ் வச்சு. ஸோ இதுதான் இந்த ஹிமாலயன் மவுண்டைன். ஸோ இதை எப்படி வரையணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்ட் வ்ளாக், சிங்கிங் வ்ளாக், ட்ராவல் வ்ளாக், ஃபுட் வ்ளாக், பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், ஃபன் ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம ஒரு ஸ்கையும் ஒரு ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வந்து வரைய போகிறோம். ஸோ என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்கிங் டேப் அண்ட் சிசர் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட் பாஸ்டல்ஸ் அண்ட் ஸ்டென்சில் கட்டர் ஆர் பிளேட் இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு மாஸ்கிங் டேப் வச்சு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் வந்து டார்க் ப்ளூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்க் ப்ளூலேயே வந்துட்டு எல்லா வேரியண்ட்டான ப்ளூவே எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல. ஓகே, ஸோ 5 வேரியன்ட்ஸ் ஆஃப் ப்ளூ என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்துட்டு டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் நம்ம ஸ்வட்ச் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குங்கிறத டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்கை கொடுக்கலாம். ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக வரைஞ்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு 3D மாதிரி கொஞ்சம் கொடுத்துக்கலாம். டபுள் சைடு இருக்க மாதிரி, அதாவது ஒரு மவுண்டைனில் 3 ஸ்ட்ரோக்ஸ் இருக்க மாதிரி. ஓகே, மவுண்டைன் வரைஞ்சாச்சு. ஸோ ரிமைனிங் ஸ்பேஸில் தான் வந்துட்டு நம்ம இந்த கலர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் டார்க் கலர் ஸ்டென்சில் கட்டர் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேமை முதல்ல நல்லா செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் சைட் கொஞ்சம் டார்க்காகவும் ஒன் சைட் கொஞ்சம் லைட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கலர். கலர் இதுதான் வந்துட்டு ஸ்கையில் லைட்டான ஒரு கலர். இதுக்கப்புறம் இன்னொரு லைட் இருக்குது. ஓகே, ஸோ ரிமைனிங் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பேஸ்க்கு சேர்த்து நம்ம வச்சுக்கலாம். மவுண்டைனை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் இதுக்கு மாதிரி. அது இப்போ வந்துட்டு ஸ்மஜிங் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்லேருந்து டார்க் கலர் போய்க்கலாம். கையில் இருந்துச்சு அப்படின்னா ஹேண்டை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டேன். நல்லா வந்துட்டு வாட்டர் இல்லாத மாதிரி வைப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கீழேருந்து மேலேக்கு லைட் ப்ளூலேருந்து டார்க் ப்ளூக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஷீட்டில் எங்கேயுமே வந்துட்டு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஸ்மச் பண்ணணும். கார்னர்ஸில் வந்துட்டு எப்போவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரேம் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். கார்னர்ஸ் வந்து நல்லா ஃபில்லாக இருக்காங்கிறது பார்த்துக்கணும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ப்ளோ பண்ணி விட்டுக்கலாம். எங்கேயாவது வந்துட்டு இந்த மாதிரி 2 இது வேரியன்ஷன் தெரிஞ்சு அப்படின்னா அங்கே லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெடி. நெக்ஸ்ட் வந்து மவுண்டைன்ஸ்க்கு போகலாம். ஸோ மவுண்டைன்ஸ்க்கு போகிறப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் டார்க்கான ஷேட் கொடுக்க போகிறோம். லைக் வந்து பிளாக் ஆர் க்ரே. இப்போ எங்ககிட்ட அந்த பிளாக் இருக்குது. ஸோ பிளாக் வந்துட்டு நம்ம லைட்டாக கொடுத்துக்கலாம் மவுண்டைன்ஸ் ஷேப்புக்கு.
ஸோ ஹேண்ட் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, கலர் மிக்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ரேண்டமாக அடிச்சுட்டு கரெக்டாக ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டார்க் ஷேட் லைட் ஷேடு 2 விதமான ஷேட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா டார்க் ஷேடாக இருக்கும், மீடியெல்லாம் லைட் ஷேடாக இருக்கும். ஸோ எண்டு வந்து அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக கொடுக்குறேன். இதை வர வர கொஞ்சம் லைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொடுத்தா நமக்கு வந்துட்டு பார்க்க கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க கான்செப்ட் எப்படின்னா, லைட் வந்து இந்த பக்கம் இருந்து வருது, ஷேடோ வந்துட்டு இந்த சைடில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு எல்லாமே நான் கொஞ்சம் டார்க்காக தான் போடுறேன். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே அப்படி தான் போடணும். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ எங்கெல்லாம் கொஞ்சம் ஒயிட் இருக்கும் அந்த இடத்துல ஒயிட் தெரியாத மாதிரிக்கான நம்ம ஒரு மார்ஜின் கொடுக்கணும். ஓகே, ஸோ இந்த பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு இல்லை. ஸோ இந்த இடம் கொஞ்சம் டார்க் கொடுத்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு ரியலிஸ்டிக்காக நிறைய இடத்துல இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்பச் பண்ணிக்கலாம். லைன்ஸ் மறுபடியும் போட்டுக்கிறேன். மறுபடியும் லைட்டாக ஸ்மட்ச் வந்து இந்த சைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஒயிட் எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக ஷேடு இந்த பக்கம் சொல்லியிருந்தாலே அந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் பிளாக் போட்டோமோ அந்த இடத்துல ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒயிட் போட்டுக்கலாம். ஒயிட் போட்டு இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ஒயிட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வெளியே மறுபடியும் இந்த இடத்துல லைட்டாக ப்ளூ கொடுத்துக்கலாம். பிகாஸ் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டீட்டெயிலிங் கரெக்டாக வரல. பார்டர்ஸில் வேணுமோ அந்த பார்டர்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டார்க் வந்து இந்த பக்கம் கொடுத்துக்கிறேன், எண்ட் ஆஃப் த மவுண்டனில். உங்களுக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணும்னு தோணுதோ அந்த அளவு கொடுத்துக்கலாம். அந்த அளவு வந்துட்டு உங்களுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பனி வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் எடுத்துட்டு அதாவது நிறைய இடத்துலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்த மவுண்டனுக்கு க்ளவுட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட் லைட்டாக வர மாதிரி. ஓகே, கொடுத்துட்டு சைடு மறுபடியும் மேக் ஷியர் தட் எவ்ரி திங் இஸ் கவர்ட். கொஞ்சம் ப்ளூ ஷேட் இருக்கிற மாதிரி
இப்போ வந்துட்டு ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா ஸ்மட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் வந்து ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே. நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு அவ்வளோதான், ஆல் செட். இப்போ ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் ஒரு 2 minutes or 1 minute வந்து அதை வந்து ட்ரை பண்ண விட்டால் தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது யூஸ் பண்ணும்போது வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த நான் ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஃபார் பேஸ்டல் ஷார்ட்னர் அண்ட் பென்சில்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே. ஓகே, இப்போ 1 minute பக்கம் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்மெட்சும் ஆகாது. இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸேட்டிவ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்துட்டு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது மேலேயும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது க்ளவுட்ஸ் அண்ட் ஸ்னோ மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இட்ஸ் டன். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு மவுண்டைன்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறையா டிப்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஆர்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, எப்படி யூஸ் பண்ணணும், பர்டிகுலர் திங்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஒரு எல்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு ஆர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆர்ட் ஒர்க்ஸ் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் ஒரு அழகான ஆர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு விதமான ஆர்ட்டை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். Until then, Musiqx signing off.